சனாதனவாதிகள் வெறும் முதட்டோடும் மாயோடும் சமூக நீதி பேசுபவர்கள் அல்ல என்பதை உணர்த்தும் வகையிலும் திருப்பரங்குன்றம் மலையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பூஜையும் அபிஷேகம் செய்துவிட்டு பொறுத்தளவிற்கு மக்களும் மனிதர்களும் எல்லாரும் அமைதியாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சின்னம். நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த பூஜையானது அங்கே. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலே மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலே சனாதனவாதிகள் வெறும் முதட்டோடும் மாயோடும் சமூக நீதி பேசுபவர்கள் அல்ல என்பதை உணர்த்தும் வகையிலும் திருப்பரங்குன்றம் மலையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பூஜையும் அபிஷேகம் செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்காவில் பாத்தியா ஓதி அவரை வழிபட இருக்கிறோம். இஸ்லாமிய முறைப்படி எங்களை பொறுத்தளவிற்கு மக்களும் மனிதர்களும் எல்லாரும் அமைதியாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சின்னம். நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த பூஜையானது அங்கே நாங்கள் செய்ய இருக்கிறோம். காரணம், எந்த பிரச்சனைக்கும் இந்து சனாதனவாதிகளும் இந்து மத கோட்பாடை தூக்கி பிடிப்பவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாங்கள் சிக்கந்தர் அவுலியா தர்காவிலே நாங்கள் சென்று பாத்தியா ஓத இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். இதில் பல்வேறு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தென்னிந்திய பவர் பிளாக் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றேன். மக்கள் அமைதியோடு மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், அந்த பதட்டம் தணிய வேண்டும் என்பதற்காக சமாதானத்தை பேணும் வகையிலே 2 இடங்களிலும் நாங்கள் பூஜை செய்ய இருக்கிறோம். இந்த பூஜையில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுமாறு தென்னிந்திய பவர் பிளாக் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலே மத நல்லிணக்கத்தை பேணும் வகையிலே சனாதனவாதிகள் வெறும் முதட்டோடும் மாயோடும் சமூக நீதி பேசுபவர்கள் அல்ல என்பதை உணர்த்தும் வகையிலும் திருப்பரங்குன்றம் மலையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பூஜையும் அபிஷேகம் செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்காவில் பாத்தியா ஓதி அவரை வழிபட இருக்கிறோம். இஸ்லாமிய முறைப்படி எங்களை பொறுத்தளவிற்கு மக்களும் மனிதர்களும் எல்லாரும் அமைதியாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சின்னம். நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த பூஜையானது அங்கே நாங்கள் செய்ய இருக்கிறோம். காரணம், எந்த பிரச்சனைக்கும் இந்து சனாதனவாதிகளும் இந்து மத கோட்பாடை தூக்கி பிடிப்பவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாங்கள் சிக்கந்தர் அவுலியா தர்காவிலே நாங்கள் சென்று பாத்தியா ஓத இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். இதில் பல்வேறு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தென்னிந்திய பவர் பிளாக் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றேன். மக்கள் அமைதியோடு மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், அந்த பதட்டம் தணிய வேண்டும் என்பதற்காக சமாதானத்தை பேணும் வகையிலே 2 இடங்களிலும் நாங்கள் பூஜை செய்ய இருக்கிறோம். இந்த பூஜையில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுமாறு தென்னிந்திய பவர் பிளாக் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.